நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு 3 பிளான் வச்சிருக்கோம். அதுல நம்பர் 1 பிளான் ஃப்ரீடம் பிளான். ஃப்ரீடம் பிளான்னா என்ன சார்? உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு லைப்ரரி ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், இந்த ஃபீஸ், அந்த ஃபீஸ் கட்ட முடியாம திண்டாடுறாங்க. கரெக்ட் சார். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ரீடம் பிளான். இந்த பிளான் படி உங்க பையன் +2 படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு காசு கூட ஃபீஸே கட்ட வேணாம். ரொம்ப சந்தோஷம் இந்த சார். பிளானுக்கு மொத்தமா நீங்க 25 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். 25 லட்சம். எஸ், அது எப்படின்னா பிட்டு பிட்டா இல்லாம மொத்தமா எழுதுறது, அதாவது பிக்ஸட் டெபாசிட். சார் சார் சொல்லுங்க. நான் விடிய ஆட்டோ ஓட்டினா கூட 500 ரூபாய்க்கு மேல கிடைக்காது சார். எங்களால அவ்வளவு பெரிய அமௌண்ட் கட்ட முடியாது சார். ஆமா சார். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. அப்ப ரெகுலர் பிளான் எடுத்துங்க. ரெகுலர் பிளான்னா சார்? ரெகுலர் பிளான்னாமா முதல்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டிடணும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 99,999 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 10 ரூபாய் கம்மி. லைட்டா சிறப்பு மாதிரி. உன்னை கேட்டாங்களா? சார் ஃபீஸ் வேணா கட்ட முடியும், ஆனா டொனேஷன்ல எங்களால கட்ட முடியாது சார். எங்களால கட்ட முடியாது சார். அதுக்கும் நம்மகிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிரீமியம் பிளான். பிரீமியம் பிளான்னா என்ன சார்? முதல்ல ஒரு 25,000 ரூபாய் கட்டிடுங்க. மிச்ச பீஸ மாசம் தவணை முறையில கட்டுங்க. மிக்ஸி கிரைண்டர் வாங்கி இஎம்ஐ கட்டலையா, அந்த மாதிரி. குழந்தை சாமி ஐயா தொடங்க சாமி. சரிங்க சாமி. இந்த டொனேஷன் இல்லாம ஏதாவது செஞ்சு தர முடியுங்களா? அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? இகேபி. இகேபினா? இடத்த காலி பண்ணுங்க. இது பக்கிரிசாமி பப்ளிக் ஸ்கூல் விதி. அப்படிமா இந்த பக்கிரிய மீறி என்னால ஒன்னும் செய்ய முடியாது. சார் பேசாம நம்ம ஸ்கூல மூடிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினா என்ன? அவங்களுக்கு சொன்னீங்கல்ல, அதே பிளான் தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். இகேபி இடத்த காலி பண்ணுங்க. ஏமா கல்வியை விலை கொடுத்து வாங்குறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே? எங்க சார் சொன்னா கேக்குறேன். படிச்சா இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன், இல்லன்னா வீட்டு மாடியில இருந்து குதிச்சிருவேன் மிரட்டேன் சார். ஏண்டா, கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கலனா வீட்டு மொட்டை மாடில இருந்து கீழே விழுந்துறீங்க, கான்வென்ட்ல சேர்த்தா அந்த ஸ்கூல்ல இருந்து கீழே விழுந்துறீங்க. என்னடா பசங்க, Can you please get out?